மலரும் அகிலாவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நாம நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு மருமகளா ஏத்துக்கோங்கம்மா. என்ன மாதிரி சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். தாலியா? இதே நாள் போன வருஷம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா நானும் சரி நீயும் சரி சந்தோஷமான மனநிலைமையில இல்லை. உனக்கு சம்மதம்னு சொன்னா சந்தோஷமா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? வணக்கம் வணக்கம். மலரு, எல்லாருக்கும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இன்னைக்கு அத்தை என்ன எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எப்படி கூப்பிட்டாங்க? முதல் முறையா மலரு அப்படின்னு பாசமா கூப்பிட்டாங்க. புதுசா ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏய், எமோஷன் ஆகாத. அம்மா இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய அங்கீகாரம் கொடுக்க தான் போறாங்க. எதுவும் சொல்லணுமா? என்ன பிடிக்குமான்னு கேட்டு நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதான். மலர், உங்களுக்கு என்ன? ஹாய் வெற்றி. மலர் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இந்த அஞ்சலி இருக்காங்கல்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டா? இப்ப சொல்றேன், உன்கிட்டயே சொல்றேன். வெற்றியதான் காதலிக்கிறேன். காலம் முழுக்க வெற்றி கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த சாமியை நினைச்சு கேட்கிறேன். நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு மலர். உங்களை நான் வந்து உங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எல்லாரும் ஒன்னா போய் மூத்தடிக்கிறீங்களா? இப்பவே அங்கிருந்து போய் என்னாச்சு? அவன் இங்க வந்தது அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு.